எல்லா மனிதர்களையும் தேவன் இன்றும் நேசிக்கிறபடியினால அவர் விசாலமான இருதயத்தோடு மனிதனுடைய செயல்களையெல்லாம் உற்று பார்க்கிறார். அவன் செய்வதையெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். எந்த மனிதன் உண்மையாக முயற்சி பண்ணினாலும், அவன் தேவனை தேடுகிறவனாக இருந்தாலும், தேவனை அறிந்தவனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அப்படிப்பட்டவர்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்காக அவர்களுக்கு ஞானத்தை பலனை கொடுக்கிறார். ஆகையாலே இன்றைக்கி நாம் கேள்விப்படுகிற எல்லா புதிய கண்டுபிடிப்புகளும், பெரிய கண்டுபிடிப்புகளும் மனிதர்கள் கண்டுபிடிப்பதற்கு தேவனே அவனுக்கு துணை செய்கிறார். இனியும் கூட நாம் இப்பொழுது கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிற ஏஐ தொழில்நுட்பங்கள், இனியும் நாம் வியக்கத்தக்க பல காரியங்கள் நடக்கும். மனிதர்கள் பறந்தது மட்டுமல்ல, பொம்மைகள் பறக்கிறது மட்டுமல்ல, பொம்மைகள் பேசுகிறது, பல காரியங்களை இனி நம்ம வருகிற காலங்களில் கேள்விப்படுவோம். எல்லாவற்றையும் இந்த மனிதன் இந்த உலகத்தை எப்படி வேணாலும் ஆளுவதற்கும், இந்த மனிதன் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கும், இந்த மனிதன் உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும், இந்த மனிதன் இந்த உலகத்தை எல்லா வகையிலையும் அனுபவிப்பதற்கும் தேவையான எல்லா காரியங்களுக்கும் தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார். மனிதனும் பாவம் செய்வதை ஒன்றை மட்டுமே தேவன் அவனிடம் எதிர்க்கிறார், மற்ற எல்லாத்தையும் அவர் ஆதரிக்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம், ஒரு மனிதன் மறுபிறப்பை பார்க்கணும், ஒரு மனிதன் புதிய வாழ்வை பார்க்கணும், ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பார்க்கணும் அப்படின்னா அந்த மனிதனுக்கு இயேசுவை தவிர வேறு வழியே இல்லை. இதில் ஆண்டவர் வேறு ஒரு பாதையை உருவாக்கவே இல்லை. ஒரு மனிதன் நித்திய ஜீவனுக்கு வரணும், ஒரு மனிதன் பரலோகத்துக்கு வரணும், ஒரு மனிதன் தன்னோடு கூட நித்திய காலமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு இயேசு ஒருவர் தான் வழி என்பதை ஆண்டவர் தீர்மானித்து விட்டார். அப்போ தேவனுடைய பார்வையில் மற்ற எல்லாவற்றிற்கும் பல வழிகளை மனிதன் உருவாக்கி கொள்வதற்கு உதவுகிறார். ஆனால் மீட்புக்கும் பரலோகத்துக்கும் இயேசுவை தவிர வேறு வழியே இல்லை. அது எந்த மனிதனாலும் கூடாது, தன்னுடைய ஆத்மாவை மீட்க எவனாலும் கூடாது என்ற ஒரு தீர்ப்பு எழுதி வச்சிருக்கிறார்.